அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று தை அமாவாசை. இந்த ஒரு பொருளை தலையை சுற்றி போடுங்கள், எப்பேற்பட்ட கடனும் நொடியில் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம தலையை சுற்றி போட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த அமாவாசை வருவது ரொம்பவே சிறப்பானதுங்க. நம்மளுக்கு அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். அதிலேயும் தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு தாட்சாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை. இப்போது மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது சூரிய உதயமாகக்கூடிய இந்த தை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த சூரிய உதயத்தை அவங்க ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க வழிபாடு செய்வதற்கு. அந்த நேரத்தில் நாமளும் முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்துமே நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ஆதித்த பகவானை சாட்சியாக வச்சு தான் இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். எப்பவுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க. சூரியன் உதயமான பிறகுதான் தர்ப்பணம் அப்படிங்கிறதே நம்ம கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுத்துட்டு மதியத்தில் நம்மளுக்கு படையல் போட்டு முன்னோர்களை நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். முன்னோர்களை நம்ம கடவுளுக்கு முன்பாக முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் கடவுளையே நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அவ்வளவு அழுத்தமாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இன்றைய தினம் காகத்திற்கு சோறு வைப்பது, அதே மாதிரி பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் இப்படி ஏதாவது ஒன்றை கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதிலேயும் ரொம்ப முக்கியமானது அன்னதானம் தாங்க. இந்த அன்னதானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வம்சத்திற்கே அது பெரும் புண்ணியத்தை கொண்டு சேர்க்கும். யாருக்காவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது கொடுங்க. நல்ல வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 பேருக்கு ஒரு 50 பேருக்கு தானம் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வசதி இல்லாதவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு ஆடைகள் வாங்கி கொடுங்க. இந்த குளிர்காலத்தில் பெட்ஷீட்டு, செருப்பு, குடை, அதே மாதிரி துணிகள், புதிய ட்ரெஸ்ஸாக தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். நீங்கள் பயன்படுத்திய ட்ரெஸ்ஸை தானம் பண்ணக்கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வம்சத்திற்கே பெரும் புண்ணியத்தை கொண்டு சேர்க்கும். அதனால் கட்டாயம் எல்லாரும் இன்றைய தினம் யாராவது ஒருவருக்கு ஒரு எறும்புக்காவது உணவு வைங்க. ஒரு எறும்புக்கு வைக்கலாம், ஒரு பூனைக்கு வைக்கலாம், ஒரு காகத்துக்கு வைங்க. யாராவது ஒருவருக்கு, ஏதாவது ஒரு உயிரினத்துக்காவது இன்றைய தினம் அன்னதானம் செய்வது நம்மளுக்கு கோடி கோடி புண்ணியத்தை கொண்டு சேர்க்கும். அதனால் கட்டாயம் இன்றைய நாள் மறக்காதீங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அமாவாசை அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. நம்ம ஒவ்வொரு அமாவாசையுமே பௌர்ணமியுமே நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். முன்னோர் வழிபாடோடு சேர்த்து இந்த குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த முன்னேற்றம் தடையில்லாமல் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க, நல்ல வசதியாக இருப்பாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும். இல்லைன்னா திருமணம் நடந்திருக்கும், குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய குறைகள், சின்ன சின்ன குறைகள் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, முறைப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருப்பது, குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் இருப்பது, இது போன்ற காரியங்களை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. எந்த ஒரு சுப காரியங்களும் உங்களுக்கு சமீப காலமாக நடந்திருக்காது. இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாம் எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதை சரி செஞ்சு பாருங்க. இந்த தை அமாவாசையில் இதுவரைக்கும் நாங்கள் தர்ப்பணமே கொடுக்கலாமா அப்படிங்கிறவங்க கூட இந்த தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் எங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்குமா, குலதெய்வம் கோயிலுக்கு போயே நாங்கள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மேலும் உங்கள் குடும்பம் ரொம்ப வளமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களுடைய கடன் முழுவதும் நொடி பொழுதில் தீரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா?
கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் அந்த கடனை நம்ம எப்படி திருப்பி கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. கடன் வாங்காதவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம கடன் மேலே வாங்கி நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. நம்ம கடன் வாங்கிடுறோம். அந்த கடனை திருப்பி கட்டும் பொழுது நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த கடன் பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு தீரணும் அப்படின்னா சக்தி வாய்ந்த இந்த அமாவாசையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நொடி பொழுதில் தீர்ந்துடும். நிறைய பேர் அம்மா பட்ட கடன், அப்பா பட்ட கடன், அவங்க பையன் வந்து அடைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்துமே அந்த கடன் வந்து தீராமல் அந்த கடன் பிரச்சனையால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நாள்பட்ட கடனையும் உங்களுக்கு தீர்த்து விடும். என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா? அப்போது நீங்கள் ஒரே ஒரு கைப்பிடி கொள்ளு எடுத்துக்கோங்க. கொள் பருப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடியது. அந்த கொள்ளை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கிளாக் வைஸில் 3 முறையும், ஆன்டி கிளாக் வைஸில் 3 முறையும், மேலும் கீழுமாக 3 முறையும், மொத்தம் 9 முறை சுற்றிட்டு அதை பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க. இப்படி ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசையில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய நாள்பட்ட கடனும் உடனடியாக தீருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க. இந்த கொள்ளு அப்படிங்கிறது ஒரு தானியம் தான். இது எல்லா இடங்கள்லையும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ரொம்ப விலை உயர்ந்த பொருளும் கிடையாது. எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்பவே எளிமையான ஒரு பொருள். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வருமானத்தை அதிகரிக்கும். நம்மளுக்கு கடன் எப்படி தீரும்? நம்மளே வருமானம் இல்லாமல் பணப்பற்றாக்குறையில் தான் கடனை வாங்குகிறோம். அப்போ அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னா நம்மளுக்கு பணம் கிடைக்கணும். அப்போ வருமானத்தை அதிகரித்து கடனை தீர்க்கக்கூடிய ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எளிய பொருள் தான் இந்த ஒரு பொருள். இன்றைய தினம் அமாவாசையில் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அதையே நீங்கள் எடுத்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைம்மா கொள்ளுலாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 கிலோவோ 100 கிராமோ உங்களால் உங்கள் வசதிக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ அதை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனை ரொம்ப நாளாக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அசலை கட்ட முடியலை, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த கடன் பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாகவே தீர்ந்துவிடும். இப்போது நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு 2 லட்சம் பணம் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு 10,000 கொடுப்பீங்க, அடுத்து ஒரு 50,000 கொடுப்பீங்க, அடுத்து மீதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த கடன் பிரச்சனையை வந்து நீங்கள் முற்றிலுமாக தீர்த்து விடுவீங்க. இனிமேல் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுக்கு வராமல் இருக்கும். இந்த அமாவாசை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. கண்டிப்பாக இதை செய்து பயன்பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.